ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டில் பழைய சாதம் மிஞ்சி போச்சுன்னா என்ன செய்யன்றதை இப்போ பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் சாதம், அதுக்கு தேவையான தண்ணி, ஒரு 10 பல் பொடி வெங்காயம், 10 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. போட்டு உப்பு போட்டு விசில் போட்டுக்கிறோம். 5 விசில் 4 விசில் போட்டுக்கிறோம். அரை முடி தேங்காய் எடுத்து அதை கொஞ்சம் பால் புளிஞ்சு வச்சுக்கிறோம் கடைசியாக இதில் ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி துவையல் செய்யுது அப்படின்றத பார்ப்போம். துவையலுக்கு தேங்காய், காஞ்ச மிளகாய் சுட்டு எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். போட்டு துவையல் ரெடி பண்ணிட்டோம். அதுக்குள்ளே விசில் அடங்கின உடனே அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் அதோடு ஆட் பண்ணிவிட்டு 2 கொதி வரவும் அதுக்கப்புறம் நெய்யில் கொஞ்சோண்டு பொடி வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதை போட்டு தாளித்து அதில் ஊற்றிடணும். ஊற்றின உடனே நம்மளுக்கு வாய்ப்பு கஞ்சி ரெடி ஆகிடும். அது கூட இந்த புளித்தவல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதான் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.